அன்பான நேயர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்ற வேத சத்தியத்தின் அடிப்படையில் கடந்த மாதம் இவ்வாக்குத்தத்தத்தின் முதல் பகுதியை வழங்கினோம். God wants you to get up and get out and enjoy a life of joy. நீங்கள் எழுந்து வெளியே போய் மகிழ்ச்சியான உங்கள் வாழ்க்கை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதோ அதன் தொடர்ச்சியாகிய இரண்டாம் பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். நம்பிக்கையோடு பாருங்கள். My precious friend, it's a joy to wish you all of God's blessings this month in your life. விலையேற பெற்ற என் அன்பு நண்பரே, இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் இறைவனின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை வாழ்த்துதலாய் கூறுவது மிகுந்த பேரானந்த பாக்கியமாகும். I want to share with you a promise from the scriptures for the blessing of this month in your life. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று வேதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கூற It's விரும்புகிறேன். found in Isaiah 55 and verse 12. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. You will go out with joy நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு and you will be led forth in peace. சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். You will be led forth in peace. நீங்கள் சமாதானமாக வழிநடத்தப்படுவீர்கள். God is a God who leads us. நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். In Psalm 23 and verse 1 and 2. 23ஆம் சங்கீதத்தின் 1 2 வசனங்களிலே, Yes, the Lord is our shepherd. ஆம், கர்த்தரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். And he leads us beside the still waters. ஆம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை நடத்துகிறார். Giving us peace, peace, peace. நமக்கு சமாதானம் சமாதானம் சமாதானத்தையே அருளுகிறார். Yes, he's a God who leads us. ஆம், நம்மை வழிநடத்துகிற தேவனாக அவர் In இருக்கிறார். Psalm 32 and verse 8. 32ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், Isaiah 48 and verse 17. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தையும் பார்த்தால், God puts his eye upon us தேவன் தம்முடைய கண்களை நம்மீது பதித்து விடுகிறார். and he guides us அவர் நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். and he teaches அவர் நமக்கு போதிக்கிறார். the way in which we should walk நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். and what would profit us, எது நமக்கு லாபமாய் இருக்குமோ அதை சொல்லிக் கொடுக்கிறார். and he leads us into peace. அவர் சமாதானத்துக்குள் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். If you read Exodus 23 and verse 20, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், the Lord sends an angel of the Lord before us. கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய தூதனையே அனுப்பி வைக்கிறார். He keeps us all along the way in our life. நம்முடைய வாழ்க்கையின் வழி முழுவதும் அவர் நம்மை காத்துக்கொண்டே வருகிறார். And he brings us to the high place which God has prepared for us. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உயர்ந்த இடங்களுக்கு ஸ்தானங்களுக்கு நம்மை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். So everything is peace. ஆகவே எல்லாமே சமாதானமாகவே அமைகிறது. And Isaiah 66 and verse 12, God says, ஏசாயா 66ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் தேவன் I சொல்லுகிறார், will make peace to run like a river in your life. உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை ஒரு நதி போல நான் புரண்டோடும்படி செய்வேன். And in Ezekiel 47 he says, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் இறைவன் சொல்லுகிறார், wherever this river runs, everything will live. இந்த நதி போகும் இடமெல்லாம் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் உயிர் பிழைத்து வாழும். The river of peace will flow into your life and you will live, says the Lord. சமாதானத்தின் நதி உங்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடும், நீங்கள் பிழைத்து வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். This month, இந்த மாதத்திலே he will lead you into peace. சமாதானத்துக்குள்ளே அவர் உங்களை நடத்தி செல்லுவார். He will make you to be led forth in peace. சமாதானமாய் நீங்கள் நடத்தி கொண்டு போகும்படி அவரே தயை புரிவார். In Isaiah 45 verse 2 and 3, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்களிலே, the Lord goes before you. கர்த்தரே உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். Who is this Lord? இந்த கர்த்தர் யார்? Romans 16:20.
ரோமர் 16:20 வசனத்தில் பார்த்தால், and Hebrews 13:20, எபிரேயர் 13:20 வசனத்திலேயும் God is a God of peace. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். And he crushes Satan who destroys our peace under our feet. நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிற சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுகிறார். Yes, indeed. This God of peace goes before us. மெய்யாகவே இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு முன்பாக போகிறார். And he breaks every door, every bar of iron, and he opens the door for us. எல்லா கதவுகளையும் எல்லா இரும்பு தாழ்பாள்களையும் உடைத்து முறித்து நமக்காக வாசலை அவர் திறந்து விடுகிறார். And he makes the treasures that are hidden come into our lives. ஒளிப்பிடத்தின் புதையல்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி அருள் புரிந்து விடுகிறார். And the riches that are in darkness to come forth into our lives. அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு அவர் தயை செய்கிறார். This morning I was reading about Daniel. இன்று காலையிலே நான் தானியேலை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். It was a time when a finger appeared and wrote on the wall against the king of Babylon. ஒரு கையிருப்பு தோன்றி பாபிலோனின் ராஜாவுக்கு விரோதமாக சுவரில் எழுதின நேரம் அது. It was against the king Belteshazzar. அது பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு விரோதமாக சுவரிலே எழுதப்பட்ட ஒரு நேரமாயிருந்தது. And the king called Daniel and said, "Interpret it for me." தானியேலை அழைத்து, ராஜா எனக்காக இதனுடைய அர்த்தத்தை விளங்கும்படி இதை வியாக்கியானப்படுத்தி சொல் என்று கேட்கிறார். The king was drinking with all his nobles with the cups that were taken from the temple of Jerusalem. எருசலேமின் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரங்களிலே ராஜா தன் பிரபுக்கள் அனைவரோடும் கூட மதுபானம் அறிந்து கொண்டிருக்கிறான். They were cups of gold. அவைகள் பொற்பாத்திரங்களாகும். And as they were drinking, defiling the vessels of God, they were worshipping gold, silver, iron, bronze, wood, and calling them as God. தேவனுடைய பொற்பாத்திரங்களை திராட்சரசம் குடித்து தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய அவருடைய தேவர்களை புகழ்ந்து வணங்கி கொண்டிருந்தார்கள். But Daniel came. ஆனால் தானியேலோ வந்தார். And said, "God says." தேவன் சொல்லுகிறார் என்றார். The meaning of this writing through the finger of God is, தேவனுடைய விரல் எழுதின இந்த எழுத்தின் அர்த்தம் என்னவென்றால், you are worshipping gold, silver, bronze, and all the riches of the world. பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் நீர் புகழ்ந்து தொழுது கொண்டிருக்கிறீர். And you're also defiling the vessels of God, God's servants. அதோடு கூட நீ தேவனுடைய பொற்பாத்திரங்களை, தேவனுடைய ஊழியருடைய பாத்திரங்களை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி விட்டீர். But God is going to judge you. ஆகவே எல்லாம் உள்ள இறைவன் உம்மை நியாயம் தீர்க்க போகிறார். You will die. நீர் மரித்து விடுவீர். Your kingdom will be given away. உம்முடைய ராஜ்யம் உம்மை விட்டு எடுபட்டு விடும். And it happened exactly. சரியாக சொன்னபடியே நடந்தது. Another king came. வேறொரு ராஜா வந்தான். The same night that king was murdered, and a new king came from another country. And the first thing he said was, "I am going to build the house of God." அன்று இரவுதானே அந்த ராஜா படுகொலை செய்யப்பட்டான். வேறொரு ராஜா அரியணையில் ஏறினான். அரியணையில் அமர்ந்தவுடன் அவன் சொன்ன முதல் காரியம், நான் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டப்போகிறேன் என்பதே. Yes, indeed. That king never looked at the possessions of the world. He never worshipped the gold and the silver, but worshipped the living God and built the temple of God. மெய்யாகவே அந்த ராஜா உலகத்தின் உடைமைகளையோ பொன் வெள்ளியின் தெய்வங்களையோ வழிபடாமல் ஜீவ தேவனையே தொழுது கொண்டு தேவாலயத்தை கட்டும் பணியில் முயன்றான். Even today, as we turn our eyes from the lustful things of pride, money, stature of this world, and the relationship of lust and sin, and stop worshipping them, but turn to God and make our bodies as His temple, worshipping God. Surely we will be led forth in peace by the God of peace, and treasures and riches will come to us. இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, இவ்வுலகத்தின் இச்சைகளாயிருக்கிற பணம், பெருமை, ஆஸ்தி, பதவி, அந்தஸ்து, இச்சையான பாவ இன்ப உறவுகளை விட்டு முற்றிலும் விடுபட்டவர்களாய் ஜீவ தேவன் பக்கம் திரும்பி நம்மையே தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால்
சமாதானத்தின் தேவன் நிச்சயமாகவே நம்மை வழிநடத்தி செல்லுவார். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நம்முடைய வாழ்வின் பங்காவது நிச்சயம். God will surely lead you into the paths of peace. சமாதானத்தின் பாதைகளிலே மெய்யாகவே தேவன் உங்களை நடத்தி செல்லுவார். In Luke chapter 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே from verse 38 to 42, 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களிலே, there was a lady called Mary who sat at the feet of Jesus when he came to her home. தன் வீட்டுக்கு வந்த நேசர் இயேசுவின் திருப்பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் என்னும் ஒரு பெண் இருந்தாள். Her sister was busy making the arrangements and doing the household chores, taking care of all the worldly details. அவளுடைய சகோதரியோ தன் வீட்டின் காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை கவனிப்பதில் முழு மும்முரமாய் ஈடுபட்டிருந்த நேரத்திலே, And she was all the time complaining against her sister Mary, who was sitting at the feet of Jesus, looking at his feet and hearing his word all the time. முழு நேரமும் நேசரின் திருப்பாதத்தில் அமர்ந்து அவருடைய திருமுகத்தையே நோக்கி அவர் வாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தன் சகோதரி மரியாளின் மேலில் எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள். But Mary never listened to her sister, who was complaining about her before all the people, even complaining to God about her. ஆனால் மரியாளோ தன்னை குறித்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக என் தேவனிடமும் எப்பொழுதும் குறை சொல்லி புகார் கொடுத்து கொண்டிருந்த தன் சகோதரனுடைய வார்த்தைகளை கேட்கவே இல்லை. She was in peace அவளோ சமாதானமாய் இருந்தாள். because she was looking at the God of peace, ஏனென்றால் சமாதானத்தின் தேவனை அவள் நோக்கி கொண்டிருந்தபடியால், listening to the words from the God of peace, Jesus Christ. சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருந்தபடியால், That peace filled her. அந்த சமாதானம் அவளை முழுவதும் நிரப்பி விட்டது. The accusations of the world, even from her sister, did not reach her. உலகத்தின் குற்றச்சாட்டுகள், அவளுடைய சகோதரியிடமிருந்து வந்த குற்றச்சாட்டுகள் கூட அவளிடத்தில் எடுபடவில்லை. At the right time, in John chapter 11, even though her brother died, Jesus saw her and resurrected her brother. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சரியான நேரத்தில், அவளுடைய சகோதரன் மரித்திருந்த நேரத்தில் இயேசுவானவர் வந்து அவளை கண்டு சகோதரனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். God will look at you and see the heart of peace in you and bring forth a miracle, a resurrection miracle in your life and in your family. உங்களையும் கூட தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய சமாதானமான இருதயத்தை உற்று நோக்குகையிலே உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்வார். As you look at the face of Jesus, the God of peace, சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது you will be led forth in peace. சமாதானமாய் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். Satan will be crushed under your feet by the God of peace. சமாதானத்தின் தேவனால் சாத்தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடப்படுவான். Every one of your problems will be crushed under your feet. உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படும். You will have resurrection. உங்களுக்கோ ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். Whatever you have lost will be resurrected by the God of peace, who will go before you. எவைகளை எல்லாம் இழந்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு முன்பாக போகிற சமாதானத்தின் தேவனால் உயிர்ப்பிக்கப்படும். You will be led forth in peace. சமாதானமாய் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். Yes, today onwards you will experience that great blessing from God, the God of peace. ஆம், இன்று முதல் சமாதானத்தின் தேவனிடமிருந்து வருகிற மாபெரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள். Open your heart to Jesus, the God of peace. சமாதானத்தின் தேவனாகிய இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். May he lead you beside the still waters, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் உங்களை வழிநடத்தி கொண்டு போகட்டும். full of peace, முழுவதும் சமாதானத்தால் உங்களை நிரப்பட்டும். and rich pastures, full of prosperity. செழிப்பு நிறைந்த வளமையான பசும்புல் மேய்ச்சல் உங்கள் பங்காகும். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Father, தகப்பனே, as your beloved son, beloved daughter opens his or her heart to you, உமக்கு பிரியமான மகனும் உம்முடைய பிரியமான மகளும் உமக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கும் போது enter into their heart now. இப்பொழுதே அவர்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசிப்பீராக. Be the God of peace in them. சமாதானத்தின் தேவனே இவர்களுக்குள் கடந்து செல்வீராக. Lead them forth in peace. இவர்களை சமாதானமாய் வழிநடத்தி செல்லுவீராக. Lead them to the paths of peace.
சமாதானத்தின் பாதைகளுக்குள் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. Let the treasures come to them. பொக்கிஷங்கள் இவர்களை தேடி வருவதாக. Riches come to them. ஐஸ்வர்யங்கள் இவர்களை தேடி குவிவதாக. Green pastures come to them. பசும்புல் மேய்ச்சல் இவர்கள் வாழ்க்கையின் பங்காவதாக. Still waters surround them. அமர்ந்த தண்ணீர்களே இவர்களை சுற்றிலும் எந்நாளும் சூழ்ந்து கொண்டிருப்பதாக. And bring them to the place in their life which you have prepared for them. இவர்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. If they do not have you in their hearts, ஒருவேளை உம்மை இவர்கள் தங்கள் இருதயங்களில் கொண்டிராமல் இருந்தால், enter into them right now, Lord. இப்பொழுதே இவர்கள் இருதயங்களுக்குள்ளே கடந்து செல்லும் ஆண்டவரே. Shut their ears and their hearts to the criticism of the world. உலகத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் இருதயங்களையும் செவிகளையும் நீர் அடைத்து பூட்டிவிடும்படி ஜெபிக்கிறேன். Let their eyes and their heart be open only to you. இவர்கள் கண்களும் இருதயமும் உமக்கு மாத்திரம் திறந்திருப்பதாக. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, God of peace, சமாதானத்தின் தேவனே, fill them, Lord. இவர்களை நிரப்பும் ஆண்டவரே. Fill them, Lord. இவர்களை நிரப்பிவிடும் ஆண்டவரே. Holy Spirit, enter into them right now by your mighty power. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் இப்பொழுது இவர்களுக்குள் பிரவேசிப்பீராக. Let your peace fill their body. உம்முடைய சமாதானம் இவர்கள் சரீரங்களை முழுவதும் நிரப்பி விடுவதாக. Heal every organ. ஒவ்வொரு உறுப்புகளையும் பூரணமாய் இப்பொழுது குணமாக்குவீராக. Let every evil power fall at their feet in Jesus' name. எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் கால்களின் கீழே மடங்கி விழுவதாக. Every weakness சகலவிதமான பலவீனங்களும் which stops them from excelling in their lives, excelling in their studies, excelling in their profession, I command it to leave them in Jesus' name. வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடாதபடிக்கு, படிப்பிலே முன்னேறக்கூடாதபடிக்கு, செய்யும் தொழிலிலே வளமை அடையக்கூடாதபடிக்கு தடுக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். Father, make it so light and easy for them. பிதாவே, மிகவும் சுலபமாய் எளிதாய் இவர்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. Let them be taken and led forth in peace. இவர்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவார்களாக. Let every blessing come in search of them. சகலவிதமான ஆசீர்வாதங்கள் இவர்களை தேடி வந்து சேர்வதாக. Bless them as they celebrate their birthdays, தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற நிலையில் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. their wedding anniversaries. தங்கள் திருமண ஆண்டு நிறைவை காணும் பொழுது பாக்கியம் நிறைந்திருப்பார்களாக. Comfort them if they have lost their loved ones. அன்புக்குரியவர்களை இழந்திருப்பார்களே, ஆனால் இவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவீராக. Give them back everything in double measure, whatever they have lost. எவைகளை எல்லாம் இழந்தார்களோ எல்லாவற்றையும் இரட்டிப்பான பங்காய் திரும்ப இவர்களுக்கு மீட்டு கொடுப்பீராக. Bless everyone who has given their offerings for the ministry. ஊழியத்திற்கென்று தங்கள் காணிக்கைகளை தாராளமாய் கொடுத்த ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதியும். As they are building your house, the prayer tower and the prayer ministry and the television ministry, and touching millions of lives. ஜெப கோபுரங்கள், ஜெப ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தொடும்படி உம்முடைய வீட்டை இவர்கள் கட்டுகிறபடியால் Build their lives and their homes and prosper them in peace. இவர்களுடைய வாழ்க்கையும் இவருடைய வீட்டையும் நீரே கட்டி சமாதானமாய் இவர்கள் வாழ்ந்து வளம் பெற செய்வீராக. Thank you for doing it, Lord. இதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். God bless you, my friends, and happy, blessed days of peace. என் அன்பு நண்பர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமான சமாதான நாட்களை தந்தருளுவாராக. The Lord gave Dr. Paul Dinagaran the leading to start a library in the name of our dear brother D.J. Dinagaran. The library would house Bibles and copies of Bible notes that brother D.J. Dinagaran used in his time. It will also house audio and video CDs of his messages and the books written by him. People should benefit by seeing, hearing and reading them. This would be of much use to those who do research works. With the purpose that people should be blessed and that the vision which the Lord gave Brother D.J. Dinagaran should abide for generations to come, the foundation for this library was laid on 1st July 2014. Construction work has been started now. This requires 20 million rupees for completion. For everyone who helps this plan, a special certificate containing God's promise will be given, and prayer warriors will pronounce their name in prayer tower and pray for them. They'll get Jesus Calls magazine free of cost, and their names will be scrawled in the TV screen in the library.
So if you want to be a part in building this memorial library, you can send your checks and DD drawn in favor of Jesus Calls Ministry. Or you can even do it online on website www.jesuscalls.org. For further details, contact 1800-425-7755. Join this plan today and receive God's matchless blessings. Come, let's build Brother D.J. Dinagaran Memorial Library. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory